அது மட்டும் இல்ல, இங்க வேற கிட்டி தூக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துட்டு. நீங்க இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் தானே? பத்திரிகையில் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி, வலைதளத்தின் மூலமாக செய்தி, இங்க அட்டையில் தூக்கி காட்டிட்டு இருக்கிறீங்க. நெருக்காதீங்க நெருக்காதீங்க. ஆக இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அவரு ஒரு பெரிய பணக்காரர், அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும், அது வேற விஷயம். அவர் திமுக கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். அவர் மருத்துவமனையில் அந்த கிட்னி அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடந்ததாக, தம்பி தள்ளாதீங்கப்பா, தள்ளாதீங்க, அப்படியே இருக்கட்டும், தள்ளாது இருங்க. முறைகேடு இருந்ததாக அரசாங்கத்துக்கு புகார் போது ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகின்ற கட்சி திமுக இங்கே புகார் போனதுன்னு அந்த புகாரை விசாரிக்க ஒரு மருத்துவ டீம், ஒரு ஐஏஎஸ் தலைமையில் மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்யறாங்க. அந்த மருத்துவமனையில் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த அறுவை சிகிச்சையில், அதாவது கிட்னி அறுவை சிகிச்சை, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது திமுக ஆட்சியில், திமுக அரசாங்கம். பிறகு தவறு நடந்தது என்று தெரிவிக்கப்பட்டவுடன் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க. அனுமதியை ரத்து பண்ணியாச்சு. ஆக ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகின்ற கட்சி திமுக அரசாங்கம், அந்த அரசாங்கமே முறைகேடு நடப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அரசாங்கமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து செஞ்சிருக்குது. அப்படின்னா தவறு நடந்திருக்குல்ல? நாம கண்டுபிடிக்கல, எதிர்கட்சி சொல்லல, ஆளுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டு தவறு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், இதுவரைக்கும் உண்டான நடவடிக்கை எடுக்கல. திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற கிளை இதுக்கு வார்னிங் கொடுத்திருக்குது, எச்சரிக்கை கொடுத்திருக்குது. உறுப்பை திருடுவது குற்றம். ஒரு மனிதனுக்கு உறுப்பு முக்கியம், அதை கூட இந்த அரசுல விட்டு வைக்கல. ஆக தவறு நடந்த மருத்துவமனை மீது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சட்டத்தை முன்சாலும் அதை இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இன்னைக்கு நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, உறுப்பையும் திருடுற அரசாங்கம் ஒரே அரசாங்கம், திமுக அரசாங்கம். இன்னொன்று, இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்டவர், அவருடைய மருத்துவமனைக்கு வந்தா இலவசமா சிகிச்சை அளிப்பதா சொல்லியிருக்கிறாங்க. போனீங்க, பரவாயில்ல, சிகிச்சை பெற்றிருப்பீங்க. ஆனா இது நடந்ததே இல்லையே எனக்கு தெரியாது. இருந்தாலும் யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்றீங்களோ அவரெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. திமுக கட்சிக்காரர் நடத்துகின்ற மருத்துவமனைக்கு நீங்க சிகிச்சைக்கு போயிருந்தீங்களா? உங்களுடைய உடல் உறுப்பு உள்ள இருக்குதா இல்லையான்னு நீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கிறது நல்லது. நல்லதுக்காக சொல்றேன். ஏன்னா நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இந்த 2 நாளைக்கு வந்து பேப்பர்ல வந்திருக்குது, அந்த அம்மாவுக்கு கிட்னி, அந்த அம்மா கிட்னி கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க, கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. வறுமையின் காரணமா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. இது எவ்வளவு கொடுமை! வறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிக கொடுமையானது. அந்த கொடுமையை பயன்படுத்தி இப்படிப்பட்ட பணக்காரர்கள், இப்படிப்பட்ட பதவிகளை வைக்கின்றவர்கள் ஏழைகளை வயிற்றை அடித்து ஏழைகளுடைய உறுப்புகளை முறைகேடாக எடுப்பது குற்றம். நீங்கள் நடவடிக்கையை எடுக்கப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைந்த பிறகு இதற்கு முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த தவறு நடந்திருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமன்றமே குறிப்பிட்டிருக்குது. இது மிக மிக கொடுமையானது.
ஒரு வறுமையின் காரணமாக அவர் வாழ முடியாது இருக்கிற சூழலை பயன்படுத்தி அவருடைய உடல் உறுப்புகளை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று நீதிமன்றம் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றது. ஆகவே எண்ணி பார்க்க வேண்டும். அதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் பேசுகிறார், இன்னும் அதிகமா பேசுறார். நிருபர் கேட்கிறாங்க, இது நடந்தது திமுக ஆட்சியில், கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். அவர் பேசுறார், நான் கிட்னி திருடுறதா இருந்தா அவர் சொன்னது ரோல்ஸ் ராய் கார் வாங்க, ரோல்ஸ் ராய் கார் வாங்க ஊர் மக்களின் கிட்னியை கலெக்டர் வேணுமா? இதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனீங்க, கிட்னி புடுங்கிறதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனீங்க. எவ்வளவு நக்கலா பேசுறாரு. ஒரு மனிதாபிமான அற்ற ஒரு செயல். அது எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கலாமோ, எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கலாம், ஆனா மக்களை மதிக்க வேண்டும். இன்னைக்கு பணம் இருக்கும் போகும், ஆனா உயிர் என்பது ஒரு முறை உடல்ல இருக்கும், ஒரு தடவை போயிட்டா வராது. அப்படிப்பட்ட உயிரோடு நீங்க விளையாடாதீங்க, தயவு செய்து வேண்டாம். அது மட்டும் இல்ல, அவர் பேசுகிறார், அவர் சொன்ன கருத்து எல்லா ஊடகத்திலே வந்திருக்குது. நான் ரோல்ஸ் ராய் கார் வாங்க வேண்டும் என்றால் ஊரில் உள்ள அனைவருடைய கிட்னியும் கழட்டினால் தான் வாங்க முடியும். நீ கார் வாங்குறதுக்கு மக்களுடைய கிட்னி தான் கிடைச்சதா? எந்த அளவுக்கு ஏளனமாக மக்களை பார்க்கிறார், எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுகிறார். இவரெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லுவதற்கு வெட்கக்கேடு. மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். அது எவ்வளவு பெரிய பணக்காரன் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் சரி, மக்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் இதற்காகவா உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க? கிட்னி கல்றதுக்காக ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ ஆக்குனாங்க. எச்சரிக்கையா இருங்க. மீண்டும் இவர் நிற்கப்பட்டால் அவருக்கு டெபாசிட் இறக்க செய்ய வேண்டும். செய்வீங்களா? தன்மானம் உள்ள ஒரு மனிதரா நாம் இருக்க வேண்டும். எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். தன்மானத்தை ஒருவாலும் ஒரு மனிதன் விட்டு கொடுக்க முடியாது. அவன் பணக்காரர் இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அவருக்கு ஒரு தன்மானம் இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு நாட்டு மக்களை பற்றி கேவலமாக குறிப்பிடுகின்ற இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த பதவிக்கு இருப்பதே ஒரு அவலமாக இருக்கிறது என்பதை மட்டும் நான் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.